வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் விசஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். முன்னாடி மார்க்கெட்டிங்னா போஸ்டர்ஸ், பேனர்ஸு, டிவி ஆட்ஸு, நம்ம அப்பா அம்மா நியூஸ் பேப்பரில் ஆட் பார்த்து தான் ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஆனால் இப்போது எல்லோரும் ஃபோனில் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, நானும் அப்படி தான். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு. ஸோ உங்கள் ஆடும் அங்கே தான் இருக்கணும். இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது வந்து இமெயிலாக இருக்கலாம், கூகுள் சர்ச்சில் இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜிம் இருக்குது, சென்னையில் மட்டும் இருக்கிறவங்கக்கிட்ட ஆட் ரீச் ஆகணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட்டு வே ஆஃப் ப்ரமோட்டிங் பிஸ்னஸ். ஸோ ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், மெயினாக பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு ஆர் ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸ்க்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அது வந்து ரொம்ப சீப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், பேனருக்கு ஒரு 10,000 நம்ம செலவு பண்ணுவோமா, ஆனால் கூகுள் ஆட்ஸில் நம்ம 100 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும் பேஸ்ட் அப்பான் நம்ம ஏஜு, சிட்டி, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ யார் நம்மளோட ஆடை பார்த்துருக்காங்க, யார் கிளிக் பண்ணியிருக்காங்க, யாரெலாம் வாங்கியிருக்காங்க, ஸோ எவ்ரி திங் வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ணலாம். ஸோ டுடே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், நம்ம ஒரு ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து அதை வேறு ஒரு ஆடாக கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வென் கம்பேர்ட் வித் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய விதமாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் மல்டிபிள் வேஸ் இருக்குது. அதில் மெயின் ஃபைனோட டாப் 5ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸு. அப்படின்னா என்னென்னா, நம்ம கூகுளில் பே பண்ணி நம்மளோட ஆடை ப்ரமோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதுனா என்னென்னா, நம்ம ஃப்ரீயாக கூகுளில் டாப்பில் வர வைக்கிறதுக்கு நம்ம எஸ்இஓ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்எம்எம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ஸ், அந்த மாதிரி டாப் சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல, டாப்புன்னு என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கோ எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் நம்மளோட ஆடை ப்ரமோட் பண்ணுறது தான் எஸ்எம்எம். நெக்ஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங், கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் அனுப்புறது, அது வந்து இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங், இப்போ வீடியோஸு, ப்ளாக்ஸு, இன்ஃபோகிராஃபிக்ஸ், அது மூலயமா நம்மளோட பிஸ்னஸ் ஆர் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இதில் எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் இல்லை, நம்மள மாதிரி பசங்க கூட இதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ சின்னதாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரியாணி கடை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணலாம். கூகுள் ஆட்ஸில் பெஸ்ட்டு பிரியாணி இன் சென்னை அப்படின்னு நம்ம தேடலாம். ஸோ தேடும் போது நம்மளோட ஆட் அங்கே வர வைக்கலாம். அப்புறமா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபரை வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா மக்களுக்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் தெரியும். ஓகே, இந்த பிரியாணி கடை இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த பிரியாணி கடையில் இவ்வளோ % ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியும். ஒரு விழிப்புணர்வு தெரியறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கூட குக்கிங் சீன்ஸ் போடலாம். அப்புறமா கூகுள் ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்மார்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். பட்ஜெட் கம்மி, பட் ஆனால் ரீச் அதிகம். இதுவே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா பட்ஜெட் கண்டிப்பாக அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது, அதை பார்த்தா எத்தனை பேர் வந்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை விட டிஜிட்டலில் காஸ்ட் கம்மி, ரீச் ஜாஸ்தி, ரிசல்ட் ட்ராக் பண்ண முடியும். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் பற்றி பேச போகிறோம். எல்லா டூலும் உங்கள் ஃபோன் ஆர் லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப். லேர்ன், அப்ளை அண்ட் க்ரோ நம்ம லாங்குவேஜில், நம்ம ஸ்டைலில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் டவுட் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஊர், நம்ம லாங்குவேஜ், டிஜிட்டல் தமிழன். நன்றி, பாய்.